கூகுள் ஆர்கேட் ப்ரோக்ராமோட கேம்ஸ் எல்லாமே இப்போ லைவில் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறது போன டைமோட ஸ்வாக்ஸு, அதோட பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தால் நமக்கு வந்து ஸ்வாக்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏஐஎம்எல், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் சொன்னோம்ல, அது எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். கேம்ஸ்க்கெலாம் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த பாயிண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இது மாதிரி மந்த்லி கேம்ஸ் போடுவாங்க. அந்த கேம்ஸ்க்கு எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்கில் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் 2 ஸ்கில் பேட்ச் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேம்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம். இது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கம்ப்ளீட்லி நியூ அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க சப்ஸ்கிரைப் ஹியரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் வரும். அதில் இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மேலே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்வாக்ஸ்லாம் ரிசீவ் ஆகும். அப்புறம் சில கண்ட்ரீஸ்க்கு இந்த ஸ்வாக்ஸ்லாம் போகாது, அதோட கண்ட்ரீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே எஸ்எஸ்ன்னு டிக் பண்ணிவிடுங்க. இதை ஃபில் பண்ண உடனேவே உங்களோட ஃபார்ம் ஒரு ரெசிப்டாக உங்கள் மெயிலுக்கு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆர்கேட் பேஜ்க்கே வந்துடுங்க. இப்போ இந்த கேம்ஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பேஜில் இருக்க கேம்ஸ் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த கேம்ஸோட பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நியூவாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அது கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் சைன்இன் ஆகிடுவீங்க. மேலே உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் இன்ஃபோக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பப்ளிக் விசிபிலிட்டி மேக் மை ப்ரொஃபைல் பப்ளிக் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் கீழே அப்டேட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த பப்ளிக் விசிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது கிளிக் பண்ணிட்டு அப்டேட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி மேலே காமிக்கும். இப்போ இந்த 2 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் கொடுத்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வேறு கேம் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம். கேம்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா பரவாயில்ல. மீதி எந்த கேம்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே ஜாயின் கேம் கொடுத்துக்கோங்க. இப்போது ஜாயின் கேம் கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சஸ் கோட் காமிக்கும். ஆக்சஸ் கோட் அந்த ஆர்கேட் பேஜில் இருக்கும். எங்கே ஸ்டார்ட் கொடுத்தோமோ அது மேலே ஆக்சஸ் கோட்னு இருக்கும். அந்த கோடை போட்டுட்டு ஜாயின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேலே இது மாதிரி பிளேயர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்களே உங்கள் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்தோட சொல்யூஷன்ஸும் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட சொல்யூஷன்ஸ்லாம் நானும் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.